Welcome to Kutti Education. 11th standard computer science computer application la chapter 1 fundamentals of computers la number last video la output devices பத்தி பார்த்திருந்தோம். In this video we are going to see about the booting of a computer. Yes, booting of computer பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில definitions தெரிஞ்சாகணும், சிலரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது என்னதுன்னா OS, that is operating system na என்ன, RAM na என்ன, ROM na என்ன, and POST, post na என்ன, and also BIOS, BIOS அப்படினாலும் என்னன்ற things first நம்ம தெரிஞ்சுக்கணும். And operating system, OS means operating system. Operating system na என்னன்னா நமக்கு எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சோலா இருந்து ஆப்ரேட் ஆகிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இட்ஸ் அ சாஃப்ட்வேர், இட்ஸ் அ பேசிக் சாஃப்ட்வேர் அண்ட் இட்ஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்பில்டா சிஸ்டம்ல இருக்கிற சாஃப்ட்வேர். ஸோ தட் இஸ் கால்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் மேக்ஸ் த கம்ப்யூட்டர் டு ஒர்க். ஸோ வெறும்னே ஹார்ட்வேர் டிவைசஸ் மட்டும் வச்சுட்டு இருந்தா அது கம்ப்யூட்டர் கிடையாது, அதுக்கு ஒரு சோல், உயிர் வேணும். தட் இஸ் கால்டு OS, operating system. And regarding RAM na நம்ம already previous videosல பார்த்திருக்கோம். Random access memory. So it is a temporary memory. ROM na என்னது? Read only memory. It's a permanent memory. So before going into the booting of computer, நம்ம இதோட full formula நம்ம பார்த்துட்டோம். Now let us go to the booting of computer. An operating system is a basic software that makes the computer to work. When the computer is switched on, there is no information in its RAM. So இப்போ booting systemனா என்னது அப்படியே ஓவராலா பார்த்தோம்னா முதல்ல நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்றோம். ஆன் பண்ணும்போது அது டெம்பரவரி மெமரியில எதுவுமே இருக்காது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ஆனா அந்த ராம்ல இருக்க பெர்மனன்ட் மெமரியில போஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த போஸ்ட்னா என்னது? பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். முதல்ல தனக்கு தானே கம்ப்யூட்டர் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கும். என்னதுன்னா அதோட ஹார்ட்வேர் டிவைசஸ் அதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு முதல்ல செல்ஃப் டெஸ்ட் இருக்கும். That is called post, power on self test. Whether keyboard is connected to me, whether mouse is connected to me, RAM இருக்கா, எல்லாமே என்கிட்ட கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு தனக்கு தானே ஒரு செல்ஃப் டெஸ்ட அது எடுக்கும். சோ இந்த ப்ரோக்ராம் எங்க இருக்கும்னா ஆல்ரெடி ப்ரீ ரிட்டன் இன் ராம்ல இருக்கும். ஆன் பண்ணும்போது ரேம்ல எதுவுமே இருக்காது, அதாவது டெம்பரவரி மெமரியில ஒண்ணுமே இருக்காது. ப்ரீ ரிட்டனா ராம்ல ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் பாத்தீங்கன்னா போஸ்ட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். சோ எல்லா டிவைசஸும் என்கிட்ட கனெக்டட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். தட் இஸ் given here. See, at the same time in ROM, the pre-written program called post, very important, power on self-test will be executed first. Power on self-test தான் முதல்ல execute ஆகும். This program, அது என்ன பண்ணும், அந்த power on, அந்த post என்ன பண்ணும்னா will check if the devices like RAM, keyboard எல்லாம் என் கூட கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத கரெக்ட் கனெக்ட் ஆயிருக்கான்றத பார்க்கும். அண்ட் ரெடி டு ஆப்ரேட், ஓகே எல்லாமே என் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஓகே அப்படின்ற சிக்னல் வந்தவன if these devices are ready, then BIOS, basic input output system, gets executed. எஸ், இன்புட் அவுட்புட் சிஸ்டம் எல்லாமே கரெக்டா இருக்கா, எல்லாமே கனெக்டடா இருக்கா அப்படின்னு இந்த BIOS இன்புட், பேசிக் இன்புட் சிஸ்டம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் இஸ் கால்டு பூட்டிங். எஸ், பூட்டிங்னா இப்ப என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண உடனே ரேம்ல எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஆனா ப்ரீ ரிட்டன்டு ப்ரோக்ராம் எங்க இருக்கும்னா ராம், ரீட் ஒன்லி மெமரியில இருக்கும். சோ அது தட் ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் இஸ் கால்டு போஸ்ட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். சோ அது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? அது பாத்தீங்கன்னா ரேம், கீபோர்டு இதெல்லாமே என் கூட கனெக்டடா இருக்கா, என்னோட ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாம் கனெக்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செல்ஃப் டெஸ்ட் எடுத்துக்கும். அண்ட் தென் அது எல்லாமே கனெக்டட் ஓகே அப்படின்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்.
This is called booting. And booting இதோட முடியாது. Just on ஆனா பரவாயில்லையா, on ஆயிட்ட பிறகு அதோட OS வந்து ஆக்டிவேட் ஆகணும். நம்ம எந்த OS, for example Windows, Linux, எந்த OS வந்து நம்ம போட்டிருக்கோமோ அந்த OS ஆக்டிவேட் ஆகணும்ல. ஸோ அதுக்கு தான் there is a program called bootstrap. So on the bootstrap loader வந்து transfers OS from hard disk. Yes, hard disk பத்தி உங்களுக்கு தெரியும். அதுவும் பாத்தீங்கன்னா permanent storage device தான் அது. So அங்க already permanent store ஆகி இருக்கிறது தான் operating system OS. So this OS வந்து எங்கந்து permanent memoryலேருந்து main memoryக்கு வரும். operating system வந்து hard diskல store ஆயிருக்கும், அதாவது permanent memoryல store ஆயிருக்கும். அது execute பண்ணவன எதை first execute பண்ணாலும் அது main memory, அதாவது primary memoryக்கு தானே முதல்ல வரும். primary memoryக்கு வந்துட்டு தானே அது திருப்பி எக்ஸிக்யூட்லாம் பண்ண முடியும் நம்ம எதுவா இருந்தாலும். ஸோ அதே மாதிரி OS ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எங்க வரும்னா மெயின் மெமரிக்கு வரும். ஸோ நவ் த OS கெட்ஸ் லோடட். எஸ், நம்ம ஸ்கிரீன்ல இப்ப நம்ம என்ன பார்ப்போம், விண்டோஸ், ஸ்டார்டிங் விண்டோஸ் அப்படின்ற ஒரு ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகுதுல. எஸ், ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற OS போயிட்டு, ஹார்ட் டிஸ்க்ல இருக்க OS எங்க போகும், மெயின் மெமரிக்கு போய் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இப்பதான் நம்மளோட சிஸ்டம் வந்து ஸ்டார்டிங் விண்டோஸ் அப்படின்னு அழகா எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் booting பத்தி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. எஸ், and this booting is of two types ரெண்டா பிரிப்பாங்க. that is cold booting and warm booting. cold booting is nothing but the very first stage. நம்ம நார்மலா ஆன் பண்ணிட்டு எல்லாமே ஓகே, எல்லா டிவைசஸும் என் கூட கனெக்டட் ஆயிருக்கா, எஸ் கனெக்டட் ஆயிருக்கு, இந்த போஸ்ட் டெஸ்ட் எடுக்கும். அடுத்தது பயாஸ் டெஸ்ட், பயாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் பூட்ஸ்ட்ராப் லோடரோட பர்பஸ் என்னன்னா OS ஹார்ட் டிஸ்க்ல இருந்து மெயின் மெமரி கொண்டு வந்து OS வந்து ஆக்டிவேட் பண்ணும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டு பூட்டிங்ல நடக்குது. ஜஸ்ட் நார்மலா நம்ம சிஸ்டம் ஆன் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டு பூட்டிங் தான். சோ கோல்டு பூட்டிங் when the system starts from initial state, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து it is switch on பண்ணுவோம். and we called it as cold booting or hot booting. நார்மலா சிஸ்டம் ஸ்விட்ச் ஆன் பண்றத கோல்டு பூட்டிங் இல்லனா ஹாட் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். when the user presses the power button, yes, பவர் பட்டன் ஆன் ஆன தானே போயிட்டு அந்த போஸ்ட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும், எல்லாருமே கனெக்டட் ஆயிட்டோமா அப்படின்ற போஸ்ட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்ல. சோ அந்த பவர் பட்டன் ஆன் பண்றது தான் பாத்தீங்களா என்னதுன்னா கோல்டு பூட்டிங். and the instructions are read from the ROM to initiate the booting process. yes, போஸ்ட் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னா ராம்ல தான், பெர்மனன்ட் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கிற போஸ்டும் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஓஎஸும் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது தான் பாத்தீங்கன்னா கோல்டு பூட்டிங். அதாவது கோல்டு பூட்டிங்னா பவர் ஆன் பண்றது, நார்மலா பவர் ஆன் பண்ணி நார்மலா ஸ்விட்ச் ஆன் ஆகுறது தான். அண்ட் வாட் அபவுட் த கோல்டு வார்ம் பூட்டிங்? வார்ம் பூட்டிங்னா என்னதுன்னா when the system restarts, எஸ் நம்ம 100 வாட்டி ரீஸ்டார்ட் பட்டனை ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துறோம்ல. சோ அந்த ரீஸ்டார்ட் இஸ் கால்டு வார்ம் பூட்டிங். when reset button is pressed we call it warm booting or soft booting. நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்னா warm booting or soft booting னு சொல்லுவோம். சோ கோல்டு பூட்டிங்னா பவர் பட்டன் நார்மலா ஆன் பண்றது, வார்ம் பூட்டிங்னா ரீஸ்டார்ட் பட்டனை ஆன் பண்றது, அவ்வளவுதான். the system doesn't start from the initial state. இந்த வார்ம் பூட்டிங்ல பாத்தீங்கன்னா கோல்டு பூட்டிங் மாதிரி ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து, அதாவது போஸ்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிலாம் வெளியே வராது. செல்ஃப் டெஸ்ட் எல்லாம் கனெக்டடா அது கனெக்டடா ஓஎஸ் ஆக்டிவேட் பண்ணும், அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேட்டே வார்ம் பூட்டிங்ல ஒர்க் ஆகாது. ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா எதுக்காக நீங்க ரீஸ்டார்ட் பண்ணீங்க, அது ஸ்ட்ரக் ஆகுதா, அது வந்து ஒரு மாதிரி பிளர்ரா வருதா, சோ எந்த ப்ராப்ளம்காக நீங்க ரீஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு போய் அதை டயக்னோஸ்டிக் பண்ணும். so the system does not start from the initial state, and so all diagnostic tests need not to be carried out in this case. diagnostic test na enadhu, everything peripheral devices la connected ah iruka அப்படின்ற டெஸ்ட் எல்லாம் இது எடுக்காது. there are chances of data loss and system damage as the data might not have been stored properly. so எதனால நம்ம ரீஸ்டார்ட் கொடுப்போம்னா
ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கும், சடனா ஸ்ட்ரக் ஆகுது, அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம ரீஸ்டார்ட் கொடுப்போம். ஸோ இதனால என்ன நடக்கும், நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த ப்ரோக்ராம்ல இருக்க டேட்டாஸ் லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, அண்ட் அந்த சிஸ்டமே டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை நம்ம சேவ் பண்ணிருக்க மாட்டோம், அது ஸ்டோர்டு ஸ்டேட்டஸ்ல இருந்திருக்காது. ஸோ தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் டேட்டா லாஸ் அண்ட் சிஸ்டம் டேமேஜ். ஏன்னா data might not have been stored properly. Yes, now உங்களுக்கு வந்து cold booting and warm booting பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். We can see the next topic in next video. Thank you.